ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் சிகப்பு கலர் பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திருக்கிறேன். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. கீரைகளின் ராஜா அப்படின்னே சொல்லுவாங்க பொன்னாங்கண்ணி கீரையை. இந்த கீரை எப்படி செய்யலாம், பொரியல் பண்ணலாம்னு பார்க்கலாம். கிரீன் கலர்லயும் இருக்கும், நீ கொஞ்சம் நீட்டி குச்சி குச்சியா இருக்கும் பொன்னாங்கண்ணி கீரை. அதுவும் நல்லா இருக்கும். சிகப்புக்கு பொன்னாங்கண்ணி கீரை தான் ஜாஸ்தி பெனிஃபிட். இது இப்போ வந்து பொடிசா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். பொடிசா கட் பண்ணி எடுத்துட்டு இது கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதா இருந்தாலும் ஓகே தான். நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன். ஒரு 8 சின்ன வெங்காயம் எடுத்து பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் எடுத்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ்ல எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் அடுப்பு வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு காஞ்ச மிளகா தாளிச்சிக்கலாம். அதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனை அதில் சேர்த்துடலாம். இந்த கீரை பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணம் இருக்கிறவங்கெல்லாம் அந்த கீரை நல்லா சாப்பிடலாம். நல்லா டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பருப்பு போட்டும் செய்யலாம், அந்த மாதிரி பொரியலாகவும் பண்ணி சாப்பிடுங்க. இருக்கட்டும், ஒரு பாதி அளவு மூடி போட்டு வச்சுக்கலாம். தேங்காய் வந்து சில்லி சில்லியா கட் பண்ணி போட்டு மிக்சியில் அடிச்சுக்கிட்டேன். வேற எதுவும் அதில் சேர்க்கல. இல்லைன்னா துருவி கூட நீங்கள் போட்டுக்கலாம். துருவலை அப்படிங்கிறனால சில்லி சில்லியா போட்டு மிக்சியில் அடிச்சு எடுத்துக்கிட்டேன். கீரை கொஞ்சம் பாதி குக் ஆயிருக்கு. அது இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். கீரை பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும். வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். கீரை நல்லா வெந்துருச்சு. நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இது இரும்பு சத்து இருக்கு, கால்சியம் இருக்கு. கொஞ்சம் லைட்டா மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து தேங்காய் வந்து பொடி பண்ணி வச்சிருந்தேன்ல, மிக்சி ஜார்ல போட்டு அடிச்சு வச்சிருந்தேன்ல, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எல்லாம் ஒன்று சேர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எலும்புலாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பொன்னாங்கண்ணி கீரை நல்லா சேர்த்துக்கோங்க. கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. அது பொன்னாங்கண்ணி கீரைனாலே கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு 1 நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உடம்பு பளபளன்னு ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிடுங்க. ஓகே.